மணி, என்னம்மா பணம் கொண்டு வராம வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லி மாப்பிள்ள ஒண்ணு விரட்டிட்டாராம்மா? ஐயோ இல்லப்பா, அவர் ஒண்ணு என்ன விரட்டல, நானா தான்ப்பா வீட்டை விட்டு வந்துட்டேன். ஏம்மா, என்னடாம்மா? பணம் கொடுக்காம என்னால அங்க இருக்க முடியலப்பா. மாமா கூட என் கூடவே வந்து எங்கேயும் போகாதுன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் மனசு கேட்காம வந்துட்டேன். சரிம்மா, உன் வீட்ல இருந்து வந்த நேரா நம்ம வீட்டுக்குலாமா வந்திருக்கணும் நீ. இல்லப்பா, நான் இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்தா நீங்க ரொம்ப துடிச்சு போயிடுவீங்க. உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலப்பா. அதுக்காக என் பொண்ணு போக்கள் இல்லாம இப்படி கோயில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கணுமாமா? இது அப்பாவோட தாங்க முடியுமா? இல்லப்பா, பிரியா வீட்டுக்கு போலாம் தான் இருந்தேன். ஆனா வழியில கோயில பார்த்ததும் இறங்கிட்டேன். அப்பதான் போலீஸ் வந்தாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, அப்பா நான் இருக்கேன்டாமா. நான் இருக்கேன்டாமா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ ஒண்ணு மன்னிப்புலாம் கேட்க வேண்டாமா. நீ பிள்ளையார் கோயில் வாசல் உட்கார்ந்து இருக்கன்னு போலீஸ்காரங்க போன் பண்ணி சொன்னதும் அப்பாவுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாமா? நான் வர்ற வழியெல்லாம் அழுதுகிட்டே நாம வந்து என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு கலங்கி துடிச்சு போய்தாமா வந்தேன். நான் எப்படி இங்க வந்தேன், இவ்வளவு தூரம் வண்டி வட்டிக்கிட்டு எனக்கு தெரியலம்மா. இங்கதான் நிறுத்தப்பா, இங்கே நிறுத்து. சிவா, 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 உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ இப்படி இந்த சூழ்நிலையில உன்னை பார்க்க வந்திருக்கணும்னு நினைக்கிறப்போ என்ன மன்னிச்சிரு சிவா. இல்ல, என்னடா இது, மன்னிச்சிரு சிவா. நான் ஆதிரையை இந்த நேரத்துல வெளியில வர விட்டுக்கவே கூடாதுப்பா. என்ன நம்பி ஆதிரையை என் வீட்டு மருமகளாக்குன ஓ நம்பிக்கைய நான் காப்பாத்தாம விட்டுட்டப்பா. நான் காப்பாத்தாம விட்டுட்டேன். இல்ல, விடுறா, விடு. என் பொண்ணு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. நீ எந்த தப்பு பண்ணலடா. நம்ம விதி இந்த நேரத்துல இங்க நிக்க வச்சு வேடிக்கை பாக்குது. நீ என்னடா பண்ணுவ? டேய், இந்த பிரச்சனைக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சது மனோகரி தான். அந்த ராட்சசியாலதான் இவ்வளவு கஷ்டம் நஷ்டமும். அவன் மட்டும் பத்திரத்தை கொடுத்திருந்தானா என் பொண்ணு இப்படி அம்போடு நிக்கிற நிலைமை வந்திருக்காது. இல்ல, யார குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நமக்கு இப்படி நடக்கணும்னு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டு எதுவும் ஆக போறதில்ல சிவா. நடக்க வேண்டியதை பார்ப்போம். அம்மா ஆதிரே, வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்ல மாமா, பிளீஸ், நான் அப்பா கூடயே போறேன். பணம் ரெடி பண்ணாம நான் வரமாட்டேன் மாமா. என்னம்மா இப்படி சொல்ற? இல்ல டேய், ஆதிர சொல்றதாண்டா சரி. நான் புள்ளைய கூப்பிட்டு என் வீட்டுக்கு போறேன், நீ கிளம்புடா. சரி சிவா, நீ உடம்ப பாத்துக்கோ. சரிடா இல்ல. ஆதிர, நான் வர்றேம்மா. மனசு உடைஞ்சிடாத. வாயா சிங்கம் புலி. வணக்கம் சார். வணக்கம். உட்காரு. உட்காருமா. எப்படி இருக்கான் என் அண்ணன் பெத்த புத்திர பாக்கியம்? எப்படி இருப்பான்? ஏண்டா இருக்கோன்னு நொந்துகிட்டு இருக்கான். வெரி குட். அவன் அப்படிதான் இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க கூடாது. அடுத்து என்ன செக் வச்சிருக்கீங்க அவனுக்கு? நான் ஈவினிங் 5 மணி வரைக்கும் அவனுக்கு கெடு கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள அவன் பணத்தை எண்ணி வைக்கலன்னு வைங்க, அவன் ஆபீஸ்க்கு நேரா போய் சந்தி சிரிக்க வச்சிருவேன்.
அப்புறம் அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு மிரட்டி இருக்கல, அதை செய்யாம விட்டுறாத. அதை எப்படி விடுவேன்? அதெல்லாம் சிறப்பா செஞ்சிருவேன். ஆ, அட பாவிங்களா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசி சிரிக்கிறீங்களே. தேவா, ஒரு பக்கம் இவர் அந்த கஞ்ச பயலுக்கு பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நீங்க அந்த ஆதிரையும் அவ அப்பனையும் க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிம்மா. அவங்க 2 பேரும் யார்கிட்டயும் ஒரு பைசா கூட வாங்க கூடாது. அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் நம்பிக்கையோட போகணும், ஆனா ஏமாற்றத்தோட திரும்பி வரணும். அவங்க போய் பாக்குற எல்லாரோட வாயில இருந்தும் இல்ல இல்லங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே வரக்கூடாது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அத அவங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்கணும். கவனமா இருங்க. நீங்க 2 பேரும் திரும்பவும் கோட்டை விட்டுறாதீங்க. நான் கோட்டை விட மாட்டேம்மா. ஆதிரையும் அப்பனையும் தான் நான் கதற விட போறேன். அவங்க 2 பேருக்கும் நாளையோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அவங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, அந்த பிரபு பயலுக்கும் சேர்த்து வாழ்க்கை முடியணும். அந்த பயலால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். என் பொண்ணு அந்த ஆதிரியால ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. அவங்க 2 பேரையும் ஒன்னா ஒழிச்சு கட்டுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இத மட்டும் தவறவே விட்டுறக்கூடாது, பாத்துக்கங்க. நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். அண்ணே, பிரபுவும் ஆதரையும் இப்பவே நிம்மதி இல்லாம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க 2 பேரும் நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு இந்நேரம்லாம் பிரபு ஆதிரை வாழ்க்கையில புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கும். நீங்க நினைக்கிறதுல நடக்கும்ண்ணே. சரி, நீங்க கிளம்புங்க. சரிம்மா. சரிம்மா, அப்ப நாங்க வரோம் சார். இந்த வேலையை மட்டும் எந்த சொதப்புலும் இல்லாம செம்மையா செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் நான் சூப்பரா கவனிச்சுக்கிறேன். ம்? சார், இதெல்லாம் நீங்க சொல்லுமா சார்? ம். அப்ப நாங்க ஆ, கிளம்புறோம் ரைட் சார். ரைட். வர்றோம்மா. போயிட்டு வாங்க. வரேனே. ஆ, வரமா. அப்படி போ. எஸ். அந்த ஆதிரை ராத்திரோட ராத்திரியா கிளம்பி வந்திருக்கானா? அவ புருஷன் வீட்டுல பிரச்சனை பெருசா வெடிச்சிருக்கும் போல இருக்க. ஒருவேளை நம்ம கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கிட்டு போக வந்திருப்பாளோ? அப்பாடா, நல்ல வேலையா நம்ம முன்னாடியே பத்திரத்தை மாமி கிட்ட கொடுத்து வச்சிட்டோம். உஃப், இந்த பிரச்சனையில சிக்காம நான் தப்பிச்சேன். அம்மா, ஏன் என்ன உங்க 2 பேருக்கு சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுத்துட்டேன்ல, காலேஜுக்கு போல? நான் காலேஜ் போறதெல்லாம் இருக்கட்டுமா? நீ என்ன நரகத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? டேய், என்னடா சொல்ற? அம்மா இருமா, கோவப்படாம கொஞ்சம் சொல்றத கேளுமா.